அனைவருக்கும் வணக்கம். எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போது மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு அரசு பள்ளியில் மறுபிறவி மறு ஜென்மம் பற்றி பேசியது சர்ச்சை என்று சொல்லி தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டும் பேசும் பொருளாகவும் ஆகிவிட்டது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின் கீழ் தமிழ் பாடத்தில் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றைய காலத்தில் மறுபிறவி மறு ஜென்மம் பற்றி பேசினாலே இந்து மதம் என்று சொல்லி ஒரு மதத்தை குறிப்பிடக்கூடாது சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கையில் திருவள்ளுவர் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மறுபிறவி மறு ஜென்மம் பற்றி திருக்குறளில் சொல்லி இருக்கிறார். திருவள்ளுவர் இந்து மதத்தை மட்டும் குறிப்பிட்டு மறுபிறவி மறு ஜென்மம் பற்றி திருக்குறளில் அப்படியே எழுதியுள்ளார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இதோ ஆதாரம் உங்களுக்காக. 62வது குறளில் ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா பழை பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். இந்த திருக்குறள் விளக்கம் எந்தவித பழி சொல்லும் இல்லாத மிகவும் நல்ல பண்புள்ள மக்களை ஒருவர் பெற்றால் அவரை ஏழு பிறப்பிலும் தீவினை பயன் நெருங்காது. 107வது குறளில் எழுமை எழு பிறப்பும் உள்ளவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு. இந்த திருக்குறள் விளக்கம் ஒருவர் தமக்கு நேர்ந்த துன்பத்தினை துடைத்தவரின் நட்பினை அந்த பெரியோர் ஏழு பிறப்புகளிலும் தொடர்ந்து நினைவில் வைத்துக் கொள்வார்கள். 126வது குறளில் ஒருமையுள் ஆமை போல ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. இந்த திருக்குறள் விளக்கம் ஒரு பிறவியில் ஆமை போல் ஒருவன் 5 புலன்களையும் அடக்கி வாழ தெரிந்து கொண்டால் அது அவருக்கு 7 பிறவிக்கும் பாதுகாவலாக இருக்கும். 398வது குறளில் ஒருமை கண்தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. இந்த திருக்குறள் விளக்கம் ஒரு பிறவியில் ஒருவர் கற்கும் கல்வி அறிவானது அவர் எடுக்கும் 7 பிறவிகளிலும் பாதுகாவலாக இருக்கும். 538வது குறளில் புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். இந்த திருக்குறள் விளக்கம் பெரியோரால் புகழ்ந்து போற்றி சொல்படி செயல்பட வேண்டும். அப்படி செயல்படாதவர்க்கு 7 பிறவிகளிலும் நன்மை உண்டாகாது. 835வது குறளில் ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான்பு கழுந்தும் அன்று. இந்த திருக்குறள் விளக்கம் ஒரு முட்டாள் ஒருவன் ஒரு பிறவியிலேயே 7 பிறவிகளில்தான் அனுபவிக்க வேண்டிய நரக துன்பத்திற்கானவற்றை செய்து முடிக்க துணிச்சல் உள்ளவன். இதன் மூலம் ஆன்மீகத்தை முழு மூச்சாக கொண்டுதான் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியுள்ளார் என்பது தெளிவாக நிரூபிக்கப்படுகிறது. மகாவிஷ்ணு பேசிய மறுபிறவி மறு ஜென்மம் சர்ச்சைக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.